அதானி சந்திப்பு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளிக்க மறுத்து சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் பிறகு மீண்டும் திரும்பி வந்து துறை ரீதியான அமைச்சர் அதற்கு பதில் சொல்லிவிட்டார், நீங்கள் ட்விஸ்ட் வைக்காதீங்க என கூறினார். அப்போது அதானியை முதல்வர் ஸ்டாலின் ரகசியமாக சந்தித்ததன் நோக்கம் என்ன என்று ராமதாஸ் எழுப்பிய கேள்வி குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது அவருக்கு வேற வேலை இல்லை, அதனால டெய்லி ஒரு அறிக்கை விட்டுட்டு இருப்பாரு, அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறிவிட்டு கிளம்பி விட்டார். அதானி விவகாரத்துல தமிழ்நாட்டில் வந்து சந்திச்சதா சொல்றாங்க. துறைமுறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, நீங்க ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு, யாரை வந்து சந்திச்சு அவருக்கு வேற வேலை இல்ல, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லை. ஓகே. ஆட்சியின் ஊழல்களையும் நிர்வாக சீர்கேடுகளையும் மக்களிடமிருந்து மறைக்க அம்பானி அதானி என்று திசை திருப்பும் வேலைகளில் திமுக ஈடுபட்டு வந்தது தற்போது அதானி நிறுவனத்துடன் திமுக அரசுக்கும் குடும்பத்தினருக்கும் தொடர்பு என்ற செய்திகள் வெளிவந்ததும் அதனை மறைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியதற்கு தரக்குறைவான முறையில் முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்திருப்பதும் முற்றிலும் கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, திமுக ஆட்சியில் இல்லாத கடந்த 2011 முதல் 2021 10 ஆண்டுகள் அங்கும் இங்கும் கவர்னர் மாளிகைக்கும் என தான் ஓடி ஓடி சென்றதை முதல்வர் ஸ்டாலின் மறந்துவிட்டார் போலும். ராமதாஸ் மீதான அவரது இன்றைய விமர்சனத்தை அன்று அவர் மீது வைத்திருந்தால் அதனை அவர் எப்படி எதிர்கொண்டிருப்பார் என சரமாரியாக அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தனது அறிக்கையில் திமுகவை காட்டமாக சாடிய அண்ணாமலை, அரசியலில் திமுகவின் இரட்டை வேடத்தை கேள்வி கேட்க அனைவருக்கும் உரிமை உண்டு. தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கியமான பங்கினை வகிக்கும் ராமதாஸ் கேட்டிருக்கும் கேள்வியின் உண்மையை எதிர்கொள்ள இயலாமல் இதுபோன்ற தரக்குறைவான முற்றிலும் ஏற்கத்தகாத முறையில் பதிலளித்திருப்பது முதல்வரின் இயலாமையை தான் காட்டுகிறது. அவர் வகிக்கும் தமிழக முதலமைச்சர் பதவிக்கு அது அழகல்ல என்பதை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் என்று தனது அறிக்கையில் கடுமையாக விளாசியுள்ளார். புதுக்கோட்டையில் போலீஸ் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட விக்னேஸ்வரன் என்ற இளைஞர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வருவதாக தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி, திமுக ஆட்சியில் ஒருபுறம் போதைப் பொருள் புழக்கத்திற்கு எதிராகவும் சட்டம் ஒழுங்கை காக்கவும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதில்லை, மறுபுறம் காவல் நிலைய மரணங்கள் என்பதும் தொடர்கதையாகி உள்ளது. இந்நிலையில் இளைஞன் உயிரிழந்தது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லப் போகிறார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் நடந்த அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் செல்லூர் ராஜு கோஷ்டியினரும் டாக்டர் சரவணன் கோஷ்டியினரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு அடித்தடையில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற தயாராகி வரும் அதிமுகவினர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிமுக கள ஆய்வு கூட்டம் நடத்தி வெற்றியை நோக்கி ஓடுமாறு கட்சி நிர்வாகிகளுக்கு தெம்பூட்டி வருகின்றனர். மதுரை காமராஜர் சாலையில் உள்ள சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அரங்கில் அதிமுக கள ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான செம்மலை முன்னிலை நடைபெற்ற இந்த கள ஆய்வு கூட்டத்தில் செல்லூர் ராஜு கோஷ்டியினரும் டாக்டர் சரவணன் ஆதரவாளர்களும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டனர். தங்களது கருத்துக்களை சொல்ல அனுமதிக்கவில்லையே என நிர்வாகிகளிடையே தள்ளுமுடுதல் ஏற்பட்டது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அமைதியாக இருக்கும்படி மைக்கில் வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் கட்சி நிர்வாகிகள் துளி அளவு கூட மதிக்காமல் அடித்தடியில் ஈடுபட்டனர். கூட்டத்தில் போடப்பட்டிருந்த பிளாஸ்டிக் சேர்கள் ஒருவர் மீது ஒருவர் வீசியதில் முதியவர் மண்டை உடைந்தது காயமடைந்தார். மற்றொருவர் காதில் ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். மதுரையில் யார் பெரியவன் அடிச்சு காட்டு என்ற ரீதியில் கோஷ்டி பூசலால் மதுரை அதிமுக கூட்டம் ரத்த களரியானது. தமிழக சட்டசபை டிசம்பர் 9ஆம் தேதி கூடுகிறது என சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார். அவர் அவை நிகழ்வுகளை முழுமையாக நேரலை செய்ய படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்துள்ளார். அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்று கோரிய மனு மீது ஒரு வாரத்தில் உத்தரவு பிறப்பிக்கப் போவதாக தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. தற்போது 26 கோவில்களில் 28 யானைகளை அறநிலையத்துறையே பராமரிப்பதால் அவற்றிற்கு புத்துணர்வு முகாம் தேவைப்படவில்லை என தமிழக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். முன்னதாக திருச்செந்தூர் கோவில் யானை தாக்கியதில் உயிரிழந்த பாகன் உதயகுமாரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாயும், சிசுபாலனின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாயும் அவரது குடும்பத்தினரிடம் அமைச்சர் வழங்கினார்.
பொங்கல் பண்டிகையின் போது CA தேர்வுகள் அறிவிக்கப்பட்டதற்கு தமிழக கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் எப்போது பார்த்தாலும் தமிழ் விரோதி பிரச்சாரம் சிலருக்கு பழக்கமாகிவிட்டது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காட்டமாக தெரிவித்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து 1050 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுகிறது. இதனால் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நவம்பர் 29ஆம் தேதி வரை மிதமான மழை தொடரும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாளை கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று வானம் மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யலாம். காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதால் பல்வேறு இடங்களில் சூறாவளி காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் சென்னை, கடலூர், நாகை உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தொழிலதிபர் கௌதம் அதானி மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஏற்கனவே ஹிண்டன்பர்க் அறிக்கை மீதான விசாரணை அறிக்கையை உரிய நேரத்தில் தாக்கல் செய்ய தவறியுள்ளது. செபி இந்த புதிய மோசடி தொடர்பாகவும் அது விசாரிக்க உள்ளது. அதனால் இந்த விவகாரத்தில் செபி அமைப்பின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுவதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் புதிய வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே பாப்பனங்கோடு எஸ்டேட்டை சேர்ந்தவர் ஜீவன்குமார், ராஜஸ்ரீ தம்பதி. இவர்களது 2வது மகள் நவநீத். 9 வயதான இவர் பாப்பனங்கோடு சுவாமி விவேகானந்தா மிஷன் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறார். தன் 4 வயதில் தந்தையின் தோளில் அமர்ந்து முதன்முறையாக சபரிமலைக்கு வந்தார். அதன் பின்னர் பள்ளி வகுப்பு முடங்காமல் சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத பூஜைக்கு நடை திறக்கும் நாட்களில் சபரிமலைக்கு வந்து ஐயப்பனை வணங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார். நேற்று முன்தினம் 18வது முறையாக அவர் சபரிமலைக்கு வந்தார். 18 முறை சபரிமலை வந்தவர்கள் இங்கு தென்னங்கன்று நடுவது வழக்கம். அதன்படி இந்த சிறுமியும் தென்னங்கற்றுடன் வந்து தரிசனம் செய்த பின் ஸ்ரீ கோயிலின் பின்புறம் தென்னக்கன்றுகளை நட்டார். சிறுமி கூறுகையில், ஒரு முறை சபரிமலை வந்து ஐயப்பனை வணங்கிய பின்னர் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று ஆவல் ஏற்பட்டது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தந்தையுடன் சபரிமலை வந்தேன். சகோதரி நவநீதா 8ஆம் வகுப்பு படிக்கிறார். அவர் 7 முறை சபரிமலை வந்துள்ளார் என்றார். ஐ எம் சாரி ஐயப்பா, நான் உள்ளே வந்த என்னப்பா என்று கோடிக்கணக்கான மக்கள் வணங்கும் சபரிமலை ஐயப்பனை பற்றி கானா பாட்டை பாடிய பாடகி இசைவாணி மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஐயப்பன் மற்றும் இந்துக்களின் கடவுள் நம்பிக்கையை இழிவுபடுத்தும் விதமாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் ஐயப்ப பக்தர்கள் சேவா சங்கம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரில் இசைவாணி கழுத்தில் சிலுவை அணிந்துள்ளார். இயேசுவை புகழ்ந்தவர் பாடல் பாடியுள்ளதோடு மேடையில் ஐயப்பனை இழிவுபடுத்தி பாடியுள்ளார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். அதேபோல் ரஞ்சித் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக கூட்டணி யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு அபரித வெற்றி பெற்றுள்ளது. இதில் RSS களத்தில் இறங்கி பணியாற்றியதன் முக்கிய பங்கு என்றும் கூறப்படுகிறது. இந்த தேர்தலில் ஒற்றுமையே நமது இலக்கு என்ற கோஷங்கள் ஒலித்தன. இந்நிலையில் தேர்தல் முடிவுக்கு பின்னர் பேசியுள்ள RSS தலைவர் மோகன் பகவத், நம் முன்னோர்கள் ஒற்றுமையின் உண்மையை அறிந்திருக்கிறார்கள். அதுதான் எல்லா வகையிலும் சிறந்தது என புரிந்தவர்களாக இருந்தனர். அதனால்தான் வேற்றுமையும் பன்முகத்தன்மையும் இருக்கிறது. வேற்றுமை சில காலம் மட்டுமே செல்ல முடியும். இறுதியில் வெறுமை மட்டுமே இருக்கிறது. ஒற்றுமை என்பது நிரந்தரமானது. நாம் அதை ஆராய்ந்தால் வேற்றுமையிலும் ஒற்றுமை இருக்கும். இந்த உலகத்தில் நாம் யாருக்கும் எதிரி இல்லை, யாரும் நமக்கு எதிரி இல்லை. யார் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டாலும் சரி, பதிலுக்கு நானும் சண்டை போடாமல் அமைதியான முறையில் பதில் அளிப்போம். கடலை கடையும் போது விஷம் போன்ற சவால்கள் எழும். ஆனால் அவற்றை நாங்கள் ஏற்று அமிர்தத்தை மட்டும் சேவையாக மாற்றி அனைவரின் நலனுக்காக வழங்க கடமைப்பட்டுள்ளோம் என்று கூறினார். மம்தாவை இண்டி கூட்டணி தலைவராக்க வேண்டும். காங்கிரசால் பாஜகவை தோற்கடிக்க முடியாது என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் கல்யாண் பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் 6 சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 6 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று சாதனை படைத்தது. இது அக்கட்சி தொண்டர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் பலத்த எதிர்பார்ப்புடன் நேற்று துவங்கியது. அனைவரும் எதிர்பார்த்தபடி அதானி விவகாரம் மற்றும் மணிப்பூர் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். அதனால் லோக்சபா, ராஜ்யசபா இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டது. இந்தியாவை விட்டு நான் தப்பி ஓடவில்லை. நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிமின் கொலை மிரட்டல் காரணமாகவே நாட்டை விட்டு வெளியேறினேன் என பேட்டி ஒன்றில் IPL கிரிக்கெட் முன்னாள் கமிஷனர் லலித் மோடி தெரிவித்தார்.
சட்டவிரோத ஒளிபரப்பில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஆன்லைன் தளமான ஃபேர் பிளே மீதான விசாரணையின் ஒரு பகுதியாக இந்தியன் பிரீமியர் லீக் எனப்படும் IPL கிரிக்கெட் சூதாட்ட செயலிக்கு எதிரான விசாரணையில் துபாயை சேர்ந்த கிரிஷ் லட்சுமி சந்த் ஷா, சித்தாந்த் சங்கரன், சிராக் ஷா மற்றும் சிந்தன் ஷா போன்ற கூட்டாளிகளின் தொடர்புடைய 2019 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது.